ஐயா பூட்டிட்டாளே. டேய் டேய் டேய், அட போய், கிடைச்ச இந்த நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டியடா. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? எந்திரடா படுவாய். ஐயோ, எந்திரிக்க மாட்டேங்கிறானே. கொடுத்த 5000 ரூபாய்க்கு இன்னும் ஒரு பைசா கூட வேலை செய்யல. டேய் எந்திரடா படுவாய், எந்திரடா. இந்த கங்கா சிவாவை மடக்க ஆரம்பிச்சிட்டாளே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போயிட்டாலே, என்ன பண்றது? ஹலோ ப்ரோ, என்ன நீங்க படுக்க வந்துட்டீங்க? இப்படி நீங்க வந்து நின்னுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னால எதுவும் செய்ய முடியலன்னு அர்த்தம். எதுவும் செய்ய முடியலன்னா உங்க மனசுல லவ் இருக்குன்னு ஒத்துக்கோங்க. ஏய் இல்ல ப்ரோ, தேவையில்லாம எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல லவ் இருக்கு ப்ரோ, ஆனா நீங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்க வீணா போன ஈகோக்காகவும் இமேஜுக்காகவும் உங்க மனசை நீங்களே மூடி மறைச்சிட்டு இருக்கீங்க. எதுக்காக இதெல்லாம்? யாருக்கு இதனால என்ன லாபம்? நீங்க இவ்ளோ பிடிவாதமா இருக்கிறதுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுறது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையும் கெட்டு 2 குடும்பமுமே நிம்மதி இல்லாம போக போகுது. இது தேவையா உங்களுக்கு? சொல்லுங்க ப்ரோ. நான் கேட்டேனா? நான் கேட்டேனா எனக்கு பொண்ணு பாருங்கன்னு? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் கேட்டேனா? எல்லாத்தையும் அவங்களா முடிவு பண்ணிட்டு இப்ப என்ன வந்து கேள்வி கேட்டா நான் என்ன பண்றது? இது எல்லாமே சுந்தரோட கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண போய் வந்த பிரச்சனை. அதுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். எப்ப கல்யாணம் பொண்டாட்டின வந்துச்சோ அப்பவே என் நிம்மதி எல்லாமே போச்சு. எது ப்ரோ உங்க நிம்மதி? தனியா எந்திரிச்சு தனியா ஆபீஸ் போய் தனியா வேலை பார்த்து தனியா சாப்பிட்டு தனியா படுத்து தூங்குறது தான் நிம்மதியான வாழ்க்கையா? ஆமா, எனக்கு அதுதான் நிம்மதி. அப்படிதான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களை தாங்கி பிடிக்க ஒரு தோழி தேவை. உங்களுக்கு தேவையானதை செய்ய ஒரு துணை தேவை. உங்களை சாகுற வரைக்கும் ஒரு அம்மாவா இருந்து பாத்துக்க ஒரு உறவு தேவை. அந்த தேவைய வேற யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது. மனைவியால மட்டும்தான் முடியும் ப்ரோ. நீங்க வேணா இந்த உறவெல்லாம் வேணான்னு வீசி எறியலாம். ஆனா ஒரு நாள் இந்த உறவு இருந்திருக்கலாமோன்னு சின்னதா ஒரு ஃபீல் வந்தாலும் உங்களால அந்த வலியை தாங்கிக்க முடியாது. இப்பவே அதை அனுபவிக்க கத்துக்கோங்க. சரி, கடைசியா கேக்குறேன், உங்க மனசுல எதுவும் இல்ல? இல்ல. அப்ப வந்து சக்தி கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி கொடுங்க. ஏய், திரும்ப திரும்ப அதையே சொல்லி இம்சை பண்ணிட்டு இருக்க. என்னாலதான் அதை செய்ய முடியலன்னு சொல்றேன்ல. ப்ரோ, உங்களால செய்ய முடியலனா உங்களுக்குள்ள சக்தியை ஒரு மனைவியா பாக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களையே அறியாம அவ உங்க மனசுல இடம் பிடிச்சிட்டா. அதுதான் உண்மை. அது இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரியாததான் பிரச்சனையே. நான் வச்ச முதல் டாஸ்க்லயே ப்ரூஃப் ஆயிடுச்சு உங்க மனசுல சக்தி மேல காதல் இருக்குன்னு. இல்லனா நீங்க அன்னைக்கு அவ்வளவு துடிச்சிருக்க மாட்டீங்க. உங்க தவிப்ப நான் பார்த்தேன். அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும்னு உங்க உள் மனசு சொல்லியிருக்கோம். இல்லைனா உங்க அம்மாவையும் மீறி அவங்களுக்கே தெரியாம பின்பக்கமா இறங்கி போய் சக்தியை கூட்டிட்டு வந்திருப்பீங்களா? அந்த மூமெண்ட்ல தான் உங்களுக்கு சக்தி மேல இருக்கிற காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத உங்க வாயால சொல்ல வைக்கதான் நான் இவ்வளவு தூரம் போராடுறேன். இதுக்கு மேலேயும் உங்க மனசுல காதல் இல்லைன்னு சொன்னா உங்களையே நீங்க முட்டாளாக்கிக்கிறது இல்லாம உங்களையே உலகமா நினைச்சு வாழ்ற சக்திய நீங்க ஏமாத்துறீங்க ப்ரோ. என்னதான் டிவோர்ஸ்க்கு அப்புறம் நான் சக்தியை பாரிஸ்க்கு கூட்டிட்டு போய் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாலும் அவ நிம்மதியா வேணா இருப்பா. ஆனா இங்க உங்க கூட
உங்க மனைவியா வாழ்ந்தாதான் அவ சந்தோஷமா இருப்பா. அவ சந்தோஷமா வாழ்றது முக்கியமா இல்ல நிம்மதியா வாழ்ந்தா போதுமா? நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ப்ரோ. சுவாமியே சரணமையப்பா. என்ன இன்னும் அம்மாவை காணோம்? உங்களை தவிர அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய, அதுவும் சந்தோஷமான வாழ்க்கைய வேற யாராலையும் அமைச்சு கொடுக்க முடியாது ப்ரோ. சுவாமியே சரணமையப்பா. இதுக்கு மேலேயும் நீங்க இல்லன்னு புடிவாதம் பிடிச்சீங்கன்னா யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது ப்ரோ. இப்ப எல்லாருமே டெட் எண்ட்ல நிக்கிறோம். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நீங்க தான் சொல்லணும் ப்ரோ. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சொல்லுங்க ப்ரோ, உங்க மனசுல காதல் இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த கங்கா சிவாவை மடக்க ஆரம்பிச்சிட்டாளே. ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? வேற வழி இல்ல, நாமளே களத்துல இறங்க வேண்டியதுதான். சொல்லுங்க ப்ரோ. ஐயோ, ஏய் ப்ரோ, இப்படி இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க ப்ரோ. இதுக்கு மேல நம்ம லேட் பண்ண கூடாது. வில்லாளி வீரனே சரணமையப்பா. என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பாடா, நல்ல வேளை யாரும் பார்க்கல. ஆமா, எனக்கு சக்தி மேல காதல் இருக்கு. ஓம் சுவாமியே சரணமையப்பா. அத நான் ஒத்துக்கிறேன். நான் அவளதான் முழுசா விரும்புறேன். ஐயோ, என்னடா இவன் பொசுக்குன்னு சக்திய முழுசா விரும்புறேன்னு சொல்றான். நல்ல வேளை இது அந்த கங்கா மூதேவி கேட்கல. முதல்ல இந்த விஷயத்தை சுபத்ரா கிட்ட போய் சொல்லியே ஆகணும். அப்படி போடு. போ, போய் சக்தி கிட்ட உடனே உன் காதல சொல்லு. உண்மையிலேயே அவ வாழ்க்கையில சந்தோஷப்படக்கூடிய நாள் இந்த நாள் தான்டா. இந்த நாளுக்காக அவ எத்தனை நாள் காத்துட்டு இருந்தான்னு தெரியுமாடா? போடா, போய் இந்த விஷயத்த சக்தி கிட்ட சொல்லு. அவ எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு பாரு. போ. கொஞ்சம் நீ சீக்கிரம் வா, உள்ள போலாம். என்னம்மா? அதெல்லாம் இங்க பேச முடியாது, நீ கிளம்பு போலாம். வா வா வாமா. ஐயோ, போச்சு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சுமா. என்னம்மா, என்னாச்சு?
ஐயோ நாம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாமே நடந்து போச்சு சுபதா. என்னாச்சுன்னு சொல்ல. சிவாவுக்கு அந்த சக்தி மேல லவ் வந்துருச்சுமா. எப்படிமா சொல்ற? அத அவன் வாயால சொன்னதை நான் கேட்டமா. என்னம்மா சொல்ற? சிவாவே சொன்னானா? ஆமாம்மா. எது நடக்கவே கூடாதுன்னு நினைச்சேனோ அது இன்னைக்கு நடந்துடுச்சு. சரிம்மா, சிவா சொல்லும்போது சக்தி கூட இருந்தாளா? இல்லம்மா, அந்த கங்கா மட்டும்தான் இருந்தா. அவளையும் அந்த சக்தி லவ் பண்றேன்னு சிவா சொல்றதுக்கு முன்னாடியே அவளையும் அடிச்சு ஒரு ஓரமா போட்டுட்டு வந்துட்டேன். சூப்பர்மா. சிவாவுக்கு லவ் வந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்குமே தெரியாதுல்ல? இல்லம்மா, அந்த சிவா பையதான் லவ் சொல்றதுக்காக சக்தி கிட்ட போறானே. ஆமா, இதை எப்படியாவது தடுத்தே ஆகணுமா? ஆமா, சக்தி எங்க இருக்கா? அவ ரூம்ல தாமா இருக்கா. சிவாவை சக்தி கிட்ட லவ் சொல்லவே விடக்கூடாதுமா. அதை எப்படியாவது தடுத்தே ஆகணும். என் கூட வாமா. வரேன். சிவா, அம்மா, அம்மா, சக்தி எங்கம்மா? அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? சக்தி எங்க? சக்தி தானே? ஆமா. பூஜையில இருக்கா. ஓ, பூஜைலையா? தேங்க்ஸ்மா. பாத்தியம்மா எப்படி போறான்னு? மா, இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, என்னைக்குமே சிவா சக்தி கிட்ட லவ் சொல்லவே கூடாது. இவங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுதான். 2 பேரும் கண்டிப்பா பிரிஞ்சே ஆகணுமா. சரி, நீ உடனே போய் சக்திய மேல கூட்டிட்டு வா. சரிம்மா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. சாமி அப்பா, ஐயப்பா. தாரணி, சக்தி எங்க? இங்கதான் இங்க இருந்தாங்க, தெரியலையா? அனு, கொஞ்சம் தள்ளு. மீனாட்சி, சக்தி எங்க? நான் அவளை பார்க்கலையே, ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். எங்க மேல ரூம்லயா? ஆமா, என்னாச்சு? இல்ல நான் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, நீங்க போங்க, நான் பேசுறேன். சரி. உன் மேல எனக்கு பெருசா நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனா இப்ப நான் ஒரு விஷயத்தை முழுசா நம்புறேன். காதல்ங்கிறது உண்மைக்கே ஒரு ஆழமான உணர்வு தான். அதை எனக்கு புரிய வச்சது சக்தி. இனிமே நான் வாழ போற வாழ்க்கை அவளுக்காக மட்டும்தான் இருக்கணும். எனக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கான்னு
இப்பதான் என்னால உணர முடியுது. ஒவ்வொரு நாளும் அவளை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பேன். அது எல்லாத்தையும் எனக்காக தாங்கிக்கிட்டு எனக்காகவே வாழ்ந்த சக்திய நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு நினைக்கும் போது இனிமே சக்தி தான் என்னோட வாழ்க்கை. என் வாழ்க்கையில இருந்து அவளை யாராலையுமே பிரிக்க முடியாது. அம்மா சக்தி, 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 அம்மாடி, உங்க அப்பா உன்னை கூப்பிட்டாருமா. அப்பாவா? எங்க இருக்காங்க? சுபத்ரா ரூம்ல சுபத்ரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. உடனே உன்னை வர சொன்னாருமா. அப்பா எதுக்கு அத்தை கிட்ட பேசிட்டு இருக்காரு? அம்மாடி, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? உடனே போமா. ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. என்னன்னு போய் பாருமா. சீக்கிரம் போ. கொஞ்சம் இருங்க, திரும்புங்க. என்ன பண்ற? கொஞ்சம் இருங்கன்னு சொல்றேன்ல. பைத்தியம், என்ன பண்ணிட்டு இருக்க? தெரியும்ல. அதுக்கு இருங்க மாமா. மாமா என்ன பண்ற? வேணா சொன்ன முடிஞ்சது. சூப்பர். மாமா, நான் இப்ப உங்க பொண்டாட்டி மாமா. உங்க எல்லா தேவையும் நான் தானே செய்யணும். என்ன மாமா, மாலை, ரோஜா பூ. எங்க அவளை காணோம்? எப்படி இருந்தாலும் இங்க தானே வரணும். வரட்டும். வந்த உடனே அவ சந்தோஷப்படுற மாதிரி என் காதலை அவகிட்ட சொல்றேன். பாவம், எனக்காக அவ எவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருப்பா. நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றதுல என்ன கஷ்டம்? ஒரு கேலண்டர் அவ கண்ணு முன்னாடி மாட்டி ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த கேலண்டர்ல இருக்கிற டேட்டை அடிக்கும் போது அவ மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். எனக்கே அடிக்கடி சொல்லி சொல்லி போர் அடிக்குது. இருந்தாலும் நான் அப்பப்போ உன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்னன்னு யோசிக்கிறியா? இன்னும் 350 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா வாழ போறேன்.